இப்பொழுது என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யோ. உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எனக்கு அறிமுகம் தேவையல்ல, அதனால் என்னை குறித்த அறிவும் எதுவும் நான் சொல்லலை. எக்கோ மட்டும் அடிக்குது, கொஞ்சம் பேஸ் மாதிரி ஏதாவது வச்சு ஈக்குவல் பண்ணிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிமுகம் தேவையில்லை. நானும் உங்களுடைய ஊழியக்காரும் ஒன்றாக வேதாகம் கல்லூரியில் படித்தோம். அநேக நாட்கள் இங்கே வந்து அநேக ஊழியங்களையும் நான் செய்திருக்கிறேன். அதனால் அறிமுகம் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளே போயிடுவோம். எவ்வளோ நேரம் எனக்கு டைம்னு தெரில. எவ்வளோ நேரம் ஊழியக்காரர் அப்படி சொல்லிவிடுவாங்க, நான் இந்த பக்கமே கேட்டுறேன். எவ்வளோ நேரம்? ஒரு 3 மணி நேரம் எடுக்கலாமா? அல்லேலூயா. ஒரு 2 மணி நேரம்? நான் மிஞ்சி போனால் ½ அன் ஹவர் தான் கண்டிப்பாக. நான் அரை மணி நேரம்
இல்லை நான் 3/4 மணி நேரம் தான், அதுக்கு மேலே இழுக்கலாம் மாட்டேன். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை மட்டும் உங்களோட அழகாய் சில காரியங்களை நான் ஆலோசனையாக சொல்லி இந்த செக்ஷனை நான் முடிவடைய கர்த்தர் சித்தம் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 37வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 37வது வசனத்தை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு 2 தலைப்பாக வைத்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் வண்டியில் வந்துட்டு வீட்டில் உட்காந்து நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரம் கிட்ட பேசிட்டு திரும்பவும் போய் வேதாகமத்தை திருப்பும்போது இந்த வார்த்தை என்னோடு வந்தது. நோ மீன்ஸ் நோ. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பெண் பிள்ளைகளுக்கும் சரி வாலிப பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, நோ மீன்ஸ் நோ. நோனா நோ தான், அதுக்கு வேறு எந்த மீனிங் இல்லைல்ல. எனக்கு இப்போ கூட கீழே உட்காரும்போது கூட பயமாகவே இருந்தது. எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரசங்கத்துக்குன்னு வர்றாலே அது முதல்ல ஸ்டேஜ் ஏறின ஃபீலிங்லேயே தான் இருக்கிறேன். இப்பயும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கேன். எப்போனாலும் சரி, அது உபவாச கூட்டத்தில் பேசினாலும் சரி, குடும்ப மீட்டிங்கில் பேசினாலும் சரி, கொஞ்சம் அப்படியே வயிற்றில் கொஞ்சம் புளி கரைச்சிட்டே தான் என்ன பண்ணுன்னா இருக்கும். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எப்படா மைக்கை கொடுப்பாங்களோன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பிரச்சனை ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சால்வ் ஆகும். இப்பயும் அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிரசங்கத்தை போல தான் பண்ணுறேன். நோ மீன்ஸ் நோ. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த பிரசங்கத்துக்கு நான் எடுத்த டைட்டில் என்னென்னா, இட்ஸ் நாட் அக்செப்டட். அது எதையும் ஏற்றுக்கக்கூடாது, எதையும் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு தலைப்பில் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொன்னாங்க, நோ மீன்ஸ் நோ. வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறாங்க, அவங்க எல்லா விஷயத்திலையும் சில விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சில காரியங்களை நோ அப்படின்ற வார்த்தையை உபயோகித்தாங்க. என்ன வார்த்தை? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் எந்த வார்த்தையை பயன்படுத்த ஆசையாக இருக்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் ஏற்றுக்கொள்ளணும்னு சகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில காரியத்துக்கு ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்ல பழக சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நோ மீன்ஸ் நோ. அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் ஆவியானவர் இதை குறித்து நம்ம மத்தியில் அநேக வார்த்தைகளை பேச போகிறாங்க. இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனத்தில் உள்ளவைகளை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா நோ மீன்ஸ் நோ அப்படின்னு என்ன பண்ணணும்னா இருக்கும். அதே வசனம் யாக்கோபு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபத்தின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதில் 12வது வசனம் கடைசி 2 லைனை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் ஆணைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாக்கினிக்குள்ளாக அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்கள் மத்தியிலே ஆழமாய் பேசுகிறேன். அநேக நேரங்களில் நான் முன்னாடி சொன்னபடி தான் கிறிஸ்தவங்களாக இருக்குன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், சகிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவனாக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம எல்லாவற்றையும் சகிச்சு கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில காரியங்களுக்கு வேதம் எப்படி தெரியுமா சொல்லுது, நோ அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்முடைய வேதத்தில் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு அதே காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுறேன். என் கூட வேகமாய் திருப்பி கொள்ளுங்கள். இந்த மைக்கோட சத்தத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இந்த சைட்லேருந்து சத்தம் வந்தால் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 14வது அதிகாரம், அந்த மைக்கு என் மைக் இல்லை, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உடையவர் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை எதுக்கு தெரியுமா உயர்த்தணும்? எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. வேணும்னு சொல்றதுக்கு இல்லை, வேணான்னு. இந்த இடத்துல ஆபிரகாம் தெளிவான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அதாவது இந்த இடத்துல நீங்கள் 18வது அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடங்களை சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்றவர் தாவீதுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொண்டு வர்றார்னா,
ஒரு gift கொண்டு வரார். என்னது gift? பரிசு கொண்டு வரார். அந்த பரிசை இந்த ஆபிரகாம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம், எனக்கு நீ கொடுக்குற இந்த gift என்ன வேண்டாம். அடுத்தது இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் அல்லேலூயா, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக என் ஜீவனை கொண்டு, இங்கேயும் நோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? என்ன காரியம் தெரியுமா? நாகமான் அப்படின்ற ஒரு குஷ்டரோகி வரார், அவருக்கு சுகமாகுது. சுகமானதுனால எலிசா கிட்ட வந்து சில கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது, நான் சண்டே கிளாஸ் மாதிரி போவேனா டக்குன்னு சொல்கிறேன், அல்லேலூயா. கொடுக்கும்போது அப்போ எலிசா சொல்கிறார், எனக்கு வேண்டாம், அவனை அப்படியே என்ன பண்ண சொல்லு, அனுப்பிவிடு அப்படின்ற சொல்கிற வசனம். அதே போல் யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அல்லேலூயா. இந்த இடத்துலையும் ஒரு நோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது? அல்லேலூயா. இதுக்கு நான் தனித்தனியாக விளக்கணும் அப்படின்னு தான் எடுத்து வச்சேன். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த 3த்தையும் சேர்த்து ஒரே பிரசங்கமாக என்ன பண்ண போகிறேன், முடிச்சுட்டு கடைசி ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறேன். இதை நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. நான் அதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக மட்டும் என்ன பண்ணுறேன். முதலாவது, ஆபிரகாம் தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பிள்ளையை போல வளர்ந்தவன், அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் சண்டைக்காக போகும்போது அவரை விடுவிச்சுட்டு வராரு. விடுவிச்சு வரவங்களுக்கு ஒரு gift தருவாங்க, அது உலகத்தின் வழக்கம். ஆபிரகாமுக்கு அதே போல் மெல்கிசேதேக்கு ஒரு gift என்ன பண்ணுறாரு, எப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஆபிரகாம் ஞானமாய் ஒரு வார்த்தை என்ன பண்ணுறான்னா உபயோகிக்கிறார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், நீ என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட வார்த்தைனா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க, நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் உபயோகிக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக வாங்கி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல மனுஷனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம். அந்த இடத்துல தெளிவாய் ஆபிரகாம் என்ன வார்த்தையை தெரியுமா உபயோகிக்கிறார், நீ ஒரு வேளை மறைமுகமாய் போய் நீ என்ன ஆசீர்வதித்தன்னு சொல்லுவ, அதனால உன் ஆசீர்வாதம் எனக்கு. அல்லேலூயா. மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்துட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, உண்மைதான், கொடுக்கறது வலது கைக்கு இடது கைக்குன்னு தெரியாது, ஆனால் முதுகுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நோ மீன்ஸ் நோ. அது எங்கே தெரியுமா, மற்றவர்களிடத்துல வாங்கும்போது கடனாய் வாங்கணும், கிஃப்டாக என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னவா இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஆஸ்தியாக இருக்கட்டும், அந்தஸ்தாக இருக்கட்டும், கிஃப்டாக வாங்கினா யார்கிட்ட தெரியுமா வாங்கணும், கர்த்தர் இடத்துல மட்டுமே. அல்லேலூயா. ஆபிரகாம் உறுதியாய் பிடித்து கொண்டார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா மட்டும் போதுங்க, கர்த்தர் எனக்கான நன்மையை செய்தால் மட்டும் போதும், கர்த்தர் எனக்கான நன்மையான காரியத்தை மட்டும் செய்தால் போதும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டா அவன் செய்வான். ஆனால் பின்னாடி போய் அதே நன்மை என்ன பண்ணுவான், நான் கொடுத்ததுனால தான், நான் 10 ரூபாய் கொடுத்ததுனால தான் அவன் 100 ரூபாய் என்ன பண்ணான், சம்பாதிச்சான்னு சொல்லி மறைமுகமாக என்ன பண்ணுவான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நான் வாங்கின ஒரு 10 ரூபாவோ, நான் வாங்கின ஒரு சின்ன காரியமோ, நான் வாங்கின ஒரு பைக்கோ, நான் வாங்கின ஒரு காரியமோ, ஏதோ ஒரு காரியம் பின்னாடி போய் சொல்லுவாங்க, நான் கொடுத்ததுனால தான் இவன் இந்த நல்ல நிலைமைக்கு என்ன பண்ணான். அல்லேலூயா. இந்த வார கூட்டத்தில் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த வசனத்தை நான் எப்படிப்பா நான் போய் பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நான் புலம்பும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ சொல்லு, அங்கே கிரியை ஆண்டவர் செய்வாங்க. அல்லேலூயா. இது யாருக்கானதுன்னு தெரியல, ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில் சொல்கிறாங்க, நோ மீன்ஸ்
நோ. அல்லேலூயா. இதை நீங்கள் வீட்டில் போய் இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்குது, அதை போய் தியானமாய் தியானிங்க. 15வது வசனத்துலேயும் 16வது வசனம் மன்னிச்சிருங்க 14வது அதிகாரத்தில் 22, 23 நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சரட்டையாகிலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஒரு சரட்டைனா கொட்டாங்குச்சி. அது நம்ம திருநெல்வேலி பாஷையில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த கொட்டாங்குச்சி நம்ம வீட்டில் அந்த தேங்காய்லாம் திருவிட்டு அடுப்புக்கு போடுவோம் தெரியுமா, கொட்டாங்குச்சி. அந்த கொட்டாங்குச்சியை கூட நான் என்ன பண்ண மாட்டேன். ஒரு சின்ன சரட்டை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், உன் கையிலேருந்து வாங்க மாட்டேன். ஆனால் என் கூட கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஒரு 400 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான காரியத்தை மட்டும் செய்ய. ஆனால் உன்னிடத்திலிருந்து நான் ஒரு காரியத்தையும். அல்லேலூயா. அப்படியே திருப்பி கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் இங்கே எலிசா சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், பெற மாட்டேன். நீ எனக்கு காணிக்கையாக கொண்டு வர, இது எனக்கு என்னல்ல வேண்டாம். அல்லேலூயா. முதல்ல கொடுத்தது கிஃப்ட்டு, அது தசம்பாகம்னு சொல்லியிருக்கு பைபிளில். ஆனால் வேறு டிரான்ஸ்லேஷனில் எடுத்து பார்த்தா அது கிஃப்ட்டுன்னு என்ன பண்ணுது, மென்ஷன் பண்ணுது. அதே போல் இந்த இடத்துலையும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு. என்னது இது? என்னது? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு. இது யார் கொடுக்கறதுனா ஒரு அந்நியன். யார்? அந்நியன். இவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வேளை ஏதாவது சம்பந்தம் கூட இருக்கலாம். மெல்கிசேதேக்கை பற்றி அநேக வார்த்தைகளை சொல்லுது. இங்கே நாகமானை குறித்து ஒரு காரியமும் என்ன பண்ணல. இவன் ஒரு அந்நியன் இடத்துலேருந்து இங்கே சொல்கிறாரு, நான் உன்னிடத்துலேருந்து ஒரு காரியமும் நான் என்ன பண்ண மாட்டேன். வாசிக்கலாமா? அதே 5வது அதிகாரம் 15, 16 அதை வாசிங்க பார்க்கலாம். 16வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அவருடைய ஜீவனை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்குது. இங்கே எலிசா பக்கம் திரும்பி பார்த்தா எலிசாவுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே. அல்லேலூயா. அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்குது. ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சொத்து இருக்கத்தக்க அந்த நிலம் என்ன பண்ணலையா, தாங்கலை. அவ்வளோ சொத்து இருக்குது. சொத்து இருக்கிற மனுஷன் வேணான்னு சொன்னா இல்லை, பிரச்சனை இல்லை. இங்கே அப்படியே திரும்பி பார்த்தா இந்த எலிசான்ற மனுஷன் கர்த்தரை தான் பார்க்கணும். எதனால யாரை தான் பார்க்கணும்? எதனால யாரை தான் பார்க்கணும்? இவர் ஊழியக்கார மனுஷன், கர்த்தரை நம்பி வந்த மனுஷன், கர்த்தரோடு இருந்த மனுஷன். ஒரு விசுவாசிக்கு கூட இந்த வார்த்தை வரும். விசுவாசிக்கு கூட கர்த்தரை நம்பி வந்தவங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்க, கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறவங்க, நம்ம யாரை தெரியுமா பார்க்கணும்? கர்த்தரை தான் என்ன பண்ணணும். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு காணிக்கை வருது. என்ன வருது? ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு நன்மையான காரியம் வருது. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? நானாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். நான் உங்களை குறித்து சொல்லலை, என்னை குறித்து நான் சொல்கிறேன். நான் பைபிளுக்கு கீழே கையை வச்சு ஆண்டவரே கொடுத்த காணிக்கைக்கு நன்றி சோத்திரம்னு சொல்லி என் வீட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே தேவ மனுஷன் என்ன காரியத்தை தெரியுமா செய்கிறார்? இது எனக்குரியதல்ல, இதை அப்படியே என்ன பண்ணு, திருப்பி தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு. அவன் அப்படியே வந்தவன் அப்படியே யோர்தானில் முங்கி எழுந்து அப்படியே திரும்ப போகணும். இங்கே என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவர் அனுப்பும் போதே அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாரு. அவன் காணிக்கையை கொண்டு வரும்போதும் அப்படியே தான் என்ன பண்ணுறாரு. வசனம் மாறவே இல்லை. வார்த்தை என்ன பண்ணல, பொன்னையும் பொருளையும் சம்பாத்தியத்தையும் பார்த்து வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. எலிசாவோட வார்த்தை கொஞ்சம் கூட மாறலை, திரும்ப அப்படியே என்ன பண்ணு. ஆனால் யாருடைய வார்த்தை தெரியுமா மாறினது? வேலைக்காரனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம யாரை போல இருக்கணும்னா எலிசாவை போல வைராக்கியம் உள்ள வார்த்தை உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். யாரை போல இருக்கக்கூடாதுன்னா எலிசாவோட வேலைக்காரனை போல என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோ மீன்ஸ் நோனா நோ தான். வேதாகமும் நோன்னு சொன்னால் நோ தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு யாரோ ஒருத்தங்க வராங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல வருவாங்கப்பா, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க வராங்கப்பா, வேண்டான்னு சொல்லுனா என்ன பண்ணிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர் என்னை ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லும் போது நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு. ஆனால் பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனாலும்
ஒரு வைராக்கியம், சரி போய் தான் என்ன பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு மூஞ்சிக்கு நேரம் என்ன பண்ணுருவேன். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அவர் நிறைய டைம் கூப்பிட்ருக்காங்க, நான் அதை இங்கேருந்து சொல்லிடுறேன். நிறைய டைம் கூப்பிட்ருக்காங்க, நிறைய டைம் நான் சொல்லும் போதும் இல்லை முடியாது நோ அப்படின்னு என்ன பண்ணுருவேன். அல்லேலூயா. அது என் சூழ்நிலையாகவும் இருக்கும், இல்லை என்னுடைய ஒரு சின்ன மைனஸான காரியமாகவும் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இல்லைப்பா இந்த முறை வரல, இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம். நோ மீன்ஸ்னா அல்லேலூயா. இந்த எலிசாவோட வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் கர்த்தர் கற்பித்தது. யார் கற்பித்ததுன்னா அவருடைய ஊழியக்காரனாகிய எலியா கற்பித்தது. நோனா நோ. அதே வார்த்தை தான் இந்த எலிசாவும் கற்றுக்கிட்டாரு. நோனா அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நோன்னு சொல்ல பழகிக்கிட்டவங்க வாழ்க்கை தான் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமா. அல்லேலூயா. அடுத்த தரிசனத்துக்குள்ள, அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள போகணும்னா, அடுத்த ஒரு தீர்மானத்துக்குள்ள, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னா நோ சொல்ல பழகிக்கிட்டா நம்ம வாழ்க்கையை அடுத்த தீர்மானத்துக்குள்ள என்ன பண்ணிடும். அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அடுத்த நன்மைக்குள்ள போகாததுக்கு காரணம் என்னன்னா, சில காரியங்கள நோ அப்படின்னு சொல்ல என்ன பண்ணல, பழகலை. இப்போ நான் சொன்னது ரெண்டுமே பொருளாதார காரியம். என்னது? பொருளாதாரம், பணம். இப்போ குடும்பத்துக்குள்ளே வருவோம். அல்லேலூயா. யோபுக்குள்ளே வாசிப்போமா? வாசிக்க பார்க்கலாம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் தீமையான வார்த்தை இல்லை, குடும்பத்தில் குறை சொல்கிற வார்த்தை இல்லை, குடும்பத்துக்குள்ள கோபத்தை உண்டாக்குற வார்த்தை வந்தால் நோனா நோ தான். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. யோபு தெளிவாக இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சாதாரண பிரச்சனை கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனை. சொத்தை இழந்துட்டாரு, ஆஸ்தி இழந்துட்டாரு, அந்தஸ்தெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போனதுக்கு அப்புறமாவது வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்த்தா பெத்த 10 பிள்ளைகளும் அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஒரு துயரமான செய்தி, 40 பேர் இறந்துட்டாங்க. அந்த 40 பேர் இறந்ததுக்கு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அவ்வளோ கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாங்க, சொந்தமும் கிடையாது உறவும் கிடையாது. சொந்தங்கள் அங்கே அநேகர் அழுதுட்டுருக்காங்க. சொந்தமும் உறவும் இல்லாத அமைச்சர்களும் தலைவர்களுமே பார்த்து அழுறாங்கன்னா, சொந்த பிள்ளைகள் 10 பேர் இழந்துட்டாங்க, 10 பேர் மரிச்சிட்டாங்க, 10 பேரும் இல்லை. ஒரே நாளில் 10 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சரி இப்பயாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா உடம்பெல்லாம் என்னவா இருக்குது, புண்ணாக இருக்குது. புண்ணாக இருந்த இந்த மனுஷனை பார்த்து தன்னுடைய மனைவி சொல்கிறாங்க, சொன்னது நியாயம்தான். சொன்னது ஒரு பக்கத்தில் யோசித்து பார்த்தா என்னதான், ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லுவதும் கஷ்டமாகவே இருந்தால் எப்படி இருக்கும். அதுக்காக அந்த மனைவி சொல்கிறாங்க, கர்த்தரை தூஷித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போதே மனைவி பேச்சை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கும்போதே கணவன் பேச்சை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கும்போதே பிள்ளைகள் பேச்சை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கும்போதே சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க. இதே நல்லா இல்லாத போது தான் இருந்தா ஆண்டவரை தூசிக்கிறது. ஆண்டவருக்கு இல்லாத பேரெல்லாம் பட்ட பேரெல்லாம் வச்சு ஆண்டவருக்கு என்னென்னலாம் பேர் வைக்க முடியும். அவரை நம்பி போனேன், கடவுளை நம்பி போனேன், ஆண்டவரை நம்பி போனேன். என் வாழ்க்கையில் ஒன்றுமே, ஆண்டவர் ஜீவனோட வச்சதே பெரிய காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு போல நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தா இங்கே இருக்கிற இந்த கூட்டம் கூட என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. நம்ம கூட்டம்லாம் எங்கே தெரியுமா இருக்கும், வீட்டில் இருந்துப்போம். நம்ம ஒரு பிரசங்கத்தை அங்கே என்ன பண்ணியிருப்போம், அந்த பிரசங்கம் பைபிளில் இருக்காது, அந்த பிரசங்கம் சொந்த பிரசங்கமாக இருக்கும். புலம்பியே என்ன பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 பேருக்கும் ஒரு பையனுக்கு 10 நிமிஷம்னாலும் 10 பையனுக்கு என்ன ஆச்சு, 1 ஹவர் என்ன ஆயிடுச்சு, 1 ஹவர் பிரசங்கம் நம்மளே என்ன பண்ணியிருப்போம். அல்லேலூயா. கஷ்டத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணியிருப்போம். அல்லேலூயா. இங்கே எதுக்கு நோ தெரியுமா, கஷ்டத்தை சொல்கிறதுக்கு நோ. அல்லேலூயா. இங்கே எதற்கு தெரியுமா நோ, குறை சொல்கிறதுக்கு நோ.
இங்கே எதுக்கு தெரியுமா நோ? மற்றவர்கள் தலையெடுக்கிறதுக்கு நோ. உங்கள் விசுவாசத்திற்கு மற்றவர்கள் தடையாக இருந்தால் அதுக்கு நோன்னு சொல்ல பழகிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குடும்பத்திற்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் உங்களை நவர்த்தி போய் ஒரு 20 நிமிஷம் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். அல்லேலூயா. இந்த செய்தி வந்து ஒரு மணி நேரம் செய்தி. இது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். 2 தலைப்பு. இந்த 2 தலைப்புக்குள்ளே உங்களை அன்பாய் நடத்தி செல்கிறேன். அல்லேலூயா. எங்களோட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும். முதலாவது 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். இயேசு நமக்கு அழகாய் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தராங்க. 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். போதும். எனக்கு இஷ்டமானவைகளே, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ நேரம் பார்த்தது சாதாரண மனுஷங்களை, இப்போ பார்க்குறது தேவ மனுஷனை. மனுஷகுமாரனுக்கே ஒரு பிரச்சனை நடக்குது. யாருக்கே நடக்குது? இப்போ இது எல்லாருக்கான வசனம். அல்லேலூயா. இது இயேசுக்கு மட்டும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை. ஓகேவா? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் போய் ஒரு சின்ன தியானமாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் பாஸ்ட்டு ஒரு நாள் நினச்சா கூட அதுக்காக நான் பிரசங்கத்தை என்ன பண்ணலாம். 40 நாள் வேதாகமத்தில் நிறைய 40 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பார்த்துருக்குமா? 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டாங்க. 40 நாள் மோசே வந்து மலை மேலே உபவாசம் இருந்தார். 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தாங்க. அப்புறம் 40 நாள் மேல் வீட்டு அறையில். இந்த 40 நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம். 41வது நாள் என்ன நடந்தது? இதை குறித்து ஒரு பிரசங்கத்தை எடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுக்கு 41வது நாள் நடக்கிற பிரச்சனையை தான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 41வது நாள் நடக்கிற பிரச்சனை. 41வது நாள் 40 நாள் ஜாலியாக 40 நாள் சந்தோஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவர். 40 நாள் தேவ பிரசன்னம். அந்த மலையை மூடி வனாந்தரம் முழுவதும் தேவ பிரசன்னமாக இருந்து தேவனோடு ஐக்கியமாக இருந்தாங்க. 41வது நாள் நடக்கிற பிரச்சனை. அல்லேலூயா. 7 நாள் உபவாச கூட்டத்தில் இருந்திருப்பீங்க. 7 நாள் சுத்திரி கூட்டத்தில் இருந்திருப்பீங்க. 8வது நாள் தான் பிரச்சனையே என்ன பண்ணியிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். முட்டி போட்டு அப்படியே அந்நிய பாஷையில் நிரம்பி அபிஷேகம் இறங்கி அப்படியே வல்லமையாக இருப்போம். அந்த 3 மணி நேரம் கழித்து அந்த 4வது மணி நேரத்துக்கு வரும்போது தான் அப்போ தான் என்ன வரும். அல்லேலூயா. இங்கே 3 மணி நேரம் உட்காந்து நல்ல செய்தியை கேட்டிருப்போம். அப்படியே வெளியே போனதுக்கப்புறம் தான் என்ன வரும். அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு நோ சொல்ல பழகிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அந்த பிரச்சனையை காதில் போட்டுக்கிறோம். அந்த பிரச்சனையை என்ன பண்ணிக்கிறோம், காதில் போட்டு அந்த பிரச்சனையை போட்டு தேய்ன்னு மண்டையில் தேய்ச்சி எடுத்து உருட்டி எடுத்து நமக்கு தலைவலி இல்லாமல் குடும்பத்துக்கும் தலைவலியை உண்டாக்கி என்ன பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித்தராங்க. நோ மீன்ஸ் நோ தான். அது என்ன காரியம் தெரியுமா? 40 நாள் நான் கர்த்தரோடு இருந்தேன், கர்த்தருடைய வசனத்தில் இருந்தேன், கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தேன், கர்த்தரோடு இணக்கமாக இருந்தேன். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது நான் எதை கொண்டு மேற்கொள்ளணும்னா வசனத்தை கொண்டு தான் என்ன பண்ணணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நான் நோன்னு சொல்கிறதை எப்படி நான் சொல்ல பழகிக்கிட்டேன்னா வாயின் வார்த்தையாக சொல்ல பழகிக்கிட்டேன். என்ன வார்த்தையாக சொல்ல பழகிட்டேன்? வாயிலிருந்து நோன்னு சொல்ல பழகிக்கிட்டேன். ஆனால் நான் எப்படி நோ சொல்ல பழகிக்கணும்னா வசனத்தை கொண்டு நோன்னு என்ன பண்ணணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வசனம் தெரியலன்னா வசனத்தை கொண்டு நோன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. சங்கீத புக்கை தேடுங்கன்னா புதிய ஏற்பாடில் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை தேடுங்கன்னா ஆதியாகமத்தில் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வசனம் நமக்கு தெரிஞ்சால் வசனம் நம்ம என்ன பண்ணுன்னா நோன்னு சொல்ல பழகும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த வசனத்தை தெரிந்தால் மட்டும்தான் நோன்னு என்ன பண்ண முடியும். 40 நாள் ஜெபிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. மோசே 40 நாள் ஜெபிச்சாங்க. மோசே எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? ஆனால் 40 நாளுக்கு அப்புறம் கீழே வந்த உடனே என்னாச்சு? என்ன வந்துச்சு? ஐயா, 40 நாள் தேவனோடு இருந்தவங்க 41வது நாள் ஏன் கோபம் வரணும்? எதுக்கு கோபம் வரணும்? அப்போ சுயம் என்ன பண்ணுது? உள்ளே இருக்கிறது என்ன பண்ணுது? மாம்சம் என்ன பண்ணுது? வேலை என்ன பண்ணுது? அப்போ நான் யோசித்து பார்த்தேன். அப்போ 40 நாள் ஆண்டவரோடு இருந்தவர் யோசுவாவே பார்க்குறாரு. ஐயா, எவ்வளோ பெரிய தரிசனம். யோசுவா உட்காந்து பார்க்குறாரு. மோசேவும் ஆண்டவரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு கீழே ஏதோ இந்த இந்த ஆடு மாடெல்லாம் சத்தம் கேட்குற மாதிரி சத்தத்தை கேட்ட உடனே கீழே வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை என்ன பண்ணுது? இதை பார்த்த உடனே மோசேக்கு என்ன வந்துருச்சு? மாம்சம் என்ன பண்ணுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, என்ன வெளியே வரக்கூடாது? மாம்சம் வரக்கூடாது. ஆவி தான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பிறக்கிறவர்களாக இருக்கணும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறாங்க, எதில் பிறக்கிறவர்களாக இருக்கணும்? ஆவியில். மாம்சத்தில் என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தில் பிறந்தா பொறாமை, போட்டி, எரிச்சல், வன்கண்ணின் ஆவி, அப்புறம் வேற என்ன எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு பொருத்தனை எடுத்து, இல்லை உபவாசமோ இல்லை ஏதோ ஒரு ஜபமோ ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்து, நான் இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் இப்படி ஆகணும்பா, இந்த நிலைமைக்கு போகணும்பா அப்படின்னு உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது எப்படிப்பட்டவர்களாக வரணும்? வார்த்தையில் வல்லவர்களாக வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில் வல்லவர்களாக இல்லைன்னா நீங்கள் எதை ஜெயிக்க முடியாதுன்னா மாம்சத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நோன்னு சொல்ல பழகி கொள்ள முதல் காரியம் என்னன்னா மாம்சத்தை ஜெயிக்க பழகணும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே மாம்சத்தை எப்படி தெரியுமா ஜெயிக்கிறாங்க? இங்கே அவன் காட்டுற காரியம் பாருங்க. உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் ஒரே நிமிஷத்தில் காட்டுறாரு. எத்தனை நிமிஷம்? ஒரே நிமிஷம். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம கையில் ஒரே நிமிஷத்தில் இந்த உலகத்தையே என்ன பண்ணிடலாம். ஆண்டவருக்கு அப்பயே ஒரே நிமிஷத்தில் சாத்தான் என்ன பண்ணிட்டாரு? உலகத்தை காமிச்சிட்டாரு. இப்போ ஒரே நிமிஷத்தில் உலகத்தை பார்த்துடலாம். ஸ்டாண்டு போட்டு என்ன பண்ணுது? நின்று இருக்கு. ஒரே நிமிஷத்தை உலகத்தை என்ன பண்ணலாம்? கரூரில் நடக்கிறதோ, சேலத்தில் நடக்கிறதோ, இல்லைன்னா அமெரிக்காவில் நடக்கிறதோ, ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதோ எல்லாத்தையும் எங்கேயோ பார்க்கலாம். ஒரே நிமிஷத்தில் இதை என்ன பண்ணலாம்? அடுத்தது அதுக்கு கீழே இவைகள் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்த அதிகாரத்தை நமக்கு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கோங்க? ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இது ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றதாக இருந்தால் சோத்துறோம், இல்லை சாத்தான் கிட்டேருந்து பெற்ற உன் யாருக்கும் இந்த இடத்துல ஆவியானவர் நாள் அதுக்கு இந்த ஆவியானவர் நாள் அதுக்கு இந்த போகும். நீ கேட்கறதுக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவி மாறி மாறி நிறைய பேர் வந்தாடி சத்தம் கேட்கல. அவர் கை அந்த வசனத்தை அந்த சிவனுக்கு சொன்னேன். தன்னை நான் அநேகறாங்க உங்கள்கிட்ட இருந்தேன். நீங்களே வார்த்தை ஆண்டவே தேவன். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆண்ட சொல்லுங்கள். இந்த மாம்சிகம் என்கிற ரோமாட வெளிப்படுத்த மத்தியில இறங்குங்க. ஆவியான குடும்பத்தின் வாழ்க்கையில தேவன் அப்ப எனக்கு இப்போ அது ஆண்டவர் ஒரு இடத்திற்கு சொல்லுங்க. மாலை வேஷம் பண்ணிடாத